ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெட் டிஎன்பிசி அண்ட் டீன் ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தற்போதைக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2A மிக மிக விரைவில் வரப்போகுது. அலோன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலி பணியிடங்களை அடிப்படையில் அலோன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாம் எவ்வாறு நம்ம எப்படி படித்து நம்ம பாஸ் பண்ணலாம், படிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும். ஸோ மேலும் தகவல்கள் எதனா தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிக்கவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 2A தற்போதைக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு 10 டேஸில் 1 வீக்குக்குள்ளே அலோன்ஸ் பண்ண போகிறாங்க. நிறைய நண்பர்கள் இதுக்காக படிச்சுட்ருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக தயார் செஞ்சிட்ருப்பாங்க. இது நிறைய நண்பர்களோட கனவாக கூட இருக்கும். ஸோ இந்த ஜாப் நான் போகணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கனவாக கூட கண்டுகிட்ருப்பாங்க. இதைவே நம்ம லட்சியமாக கூட வச்சுட்ருப்பாங்க. ஸோ அதுபோல் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் தற்போதைக்கு எப்படி படித்தீங்களோ தெரியல. ஆனால் தற்போதைக்கு இனி வரும் காலங்களில் குரூப் 2A நீங்கள் 2 மடங்காக நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பண்ணி நீங்கள் அதில் வெற்றி அடைய முடியும். நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும். நல்ல ஒரு பணியை நீங்கள் கையில் கொண்டு வர முடியும். நிறைய நண்பர்களுக்கு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் சென்ட்ரல் இன்ட்ரெஸ்ட்டு போக போக அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏதோ ஒரு வேலையை காரணத்தினால அப்படியே போக போக குறைஞ்சிட்டு போயிடும். தற்போதைக்கு மறுபடியும் கால்பர் பண்ணாங்களா தான் அதனுடைய டேட் அலோன்ஸ் பண்ணாங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு வரும். ஆனால் அப்படி இருக்காமல் இனி கண்டினியூஸாக அவங்க தினமும் நான் குரூப் 2ல் பாஸ் பண்ணிட்டேன் குரூப் 2Aவில் நான் பாஸ் பண்ணிவிட்டேன், போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு டெய்லியும் நீங்கள் மனசில் நினச்சிக்கின்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த குரூப் 2Aவில் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு படிச்சுட்ருக்கும் நண்பர்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2A படிக்கும் நண்பர்களுக்கு நிறைய சிலபஸ் படிச்சுட்ருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் சரியான ஒரு நேரத்தில் கால அட்டவணை போட்டு நீங்கள் கால்பர் பண்ண பின்னாடி அலோன்ஸ் பண்ண பின்னாடி எக்ஸாம் டேட் அலோன்ஸ் பண்ண பின்னாடி நீங்கள் சரியான டைமில் கால அட்டவணை போட்டு நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா படித்ததெல்லாம் மறுபடியும் வேஸ்ட்டாக தான் போகும். ஒரு முறை ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா, அது சென்ட்ரலாக ரிவிஷன் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நம்ம இழுத்துனே போயிட்டு கடைசி வரைக்கும் ரிவிஷனே பண்ண முடியாமல் எக்ஸாம் டைமில் நம்ம அதை பார்க்க முடியாமல் போய் எழுதுறது அந்த நம்மளுக்கு அந்த நோட்ஸ் யூஸ் ஆகுமான்னு டவுட்டு தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் ரிவிஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ரிவிஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணி ஆகணும். அதனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் தனியாகவே ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. தற்போதைக்கு படிச்சுட்ருக்கிற நண்பர்களுக்கு. ஸோ புதுசாக படிக்கும் நண்பர்கள், சார் நான் இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் குரூப் 2A அண்ட் குரூப் 2 நான் அட்டன் பண்ணுறேன் சார், நான் என்ன பண்ணணும் சார், நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல சிலபஸ் நீங்கள் என்னென்ன சிலபஸ் கேட்குறான்னு பார்க்கணும். மொத்தம் 200 மார்க் கேட்குறாங்க. அந்த 200 மார்க்கு என்னென்ன டாப்பிக்கில் கேட்குறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 75 மார்க் கேட்குறாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் ஆப்டியூட் அண்ட் மெட்டாபிலிட்டியில் டெஸ்ட் மேக்ஸில் SSLCயில் ஸ்டாண்டர்டில் 25 மார்க் கேட்குறாங்க. ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் SSLC ஸ்டாண்டர்டில் 100 மார்க் கேட்குறாங்க. மொத்தமாக 200 மார்க் கேட்குறாங்க. 200 கொஸ்டின் கேட்குறாங்க. 300 மார்க் விதமாக 3 மணி நேரம் எக்ஸாமு. புதுசாக படிக்கும் மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் தனியாகவே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கால அட்டவணை அவங்களுக்கு தனியாகவே டைம் டேபிளில் போட்டு வச்சுக்கணும். கால்பர் பண்ணிட்டு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 50 நாள் 45 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 45 டேஸில் நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் கால அட்டவணை போட்டு முழு நேர முயற்சி நீங்கள் பயிற்சி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ரெண்டாவது நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸோ ஆப்டிடியூட் மென்டாபிலிட்டியோ அண்ட் ஜென்ரல் தமிழ் போன்றவற்றை எல்லாமே ஒரு குறிப்பு எடுத்து, அதாவது குறிப்பான ஒரு பாயிண்ட்ஸ் இந்த சப்ஜெக்டில் இத்தனை மார்க் கேட்குறாங்க. அது பொதுவாக தமிழ் படித்தீங்களா, தமிழ் 100 மார்க் கேட்குறாங்க. ஸோ தமிழ் மட்டுமே நீங்கள் படித்தா 100 மார்க் கேட்குறாங்கன்னா தமிழ்லாம் தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். தமிழில் இவ்வளோ மார்க் இவ்வளோ படித்தா இவ்வளோ மார்க் நம்ம எடுத்துக்கலாம்.
அப்படியே மேத்தமெட்டிக்ஸில் வந்து இவ்வளோ மார்க் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் இவ்வளோ படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாயிண்ட்ஸ் கணக்கில் பாயிண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பாயிண்ட் லெவலில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். புதுசாக படிக்கும் மாணவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து புக்கை ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் புக்கு திறந்து பார்ப்பாங்க. அப்புறம் 4 பேஜ் படிப்பாங்க. அப்புறம் வந்து 4 பேஜ் படித்த பின்னாடி டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஒவ்வொரு பேஜை படிக்க தான் ஒரு புத்தகத்தை முடிக்க முடியும். ஆனால் புத்தகத்தை முடித்து பார்த்தீங்களா அதில் ஒரு நியூஸுமே இருக்காது. உங்களுக்கு சிம்பிளாக போயிடும். அதனால் நீங்கள் ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கின்னு டெய்லியும் ஒரு உற்சாகத்துடன் நீங்கள் படித்து தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேஜாக முடித்து அந்த புத்தகத்தை முடித்து அதுக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கணும். 20 பேஜ் இருக்கிற ஒரு டாப்பிக்கை வந்து முழுசாக ஒரு டைம் நீங்கள் வாசிச்சுட்டு பின்னாடி அதுக்குள்ளே இருக்கிற டாப்பிக்கை அது என்ன அது எதனால் இயங்குது, அது எப்படி, அதனுடைய அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு கருத்து போல் நமக்குள்ளே பதிய வச்சுக்கணும். அப்படி சுருக்கமாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் பதிய வச்சுக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக போயிடும் எல்லாமே. அடுத்தது இந்த குரூப் டூ ஏ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக டிகிரி முடித்தவங்க அனைவரையுமே வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி எலிஜிபிள். டிகிரி முடித்தவங்க அனைவரையுமே அப்ளை பண்ணலாம். 10th குவாலிஃபைடு நாட் எலிஜிபிள். குரூப் டூ ஏல நிறைய நண்பர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஏன்னா அது நான் இன்டர்வியூ போஸ்டிங். குரூப் டூ ஏல பாஸ் பண்ணிட்டா ஈஸியாக வந்து ஜாப்பு. குரூப் 2ல் பாஸ் பண்ணிட்டா மெயின் எக்ஸாம் ஒன்று, ப்ரிலிமினரி எக்ஸாம்னு 2 எக்ஸாம் இருக்குது. அதில் 2 எக்ஸாம் எழுதி முடிச்சிங்களா தான், அதில் பாஸ் பண்ணிங்களா தான் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆனீங்களா, அதில் செலெக்ஷன் ஆகிறவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மு. ஸோ குரூப் 2 ஏவில் அதை விட ஈஸி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். கடுமையான முயற்சியில் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு விஷயமாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.